என்ன செய்தாரு? நமக்கு சேர வேண்டிய அதிபாரத்தை கேட்கும்படி உலகமா முனிவரை தூது அனுப்பினார். அதற்கு என்னுடைய பெரிய பிதா திருநாட்டு மன்னன் குருட்டு முன்னே என்ன சொன்னானா? என்ன சொன்னாங்க? நாடாண்ட என் மகன் துரியோதன நாடு, காராண்ட பாண்டவன் காடே, காட்டை மிதித்த பாதங்கள் நாட்டில் படைக்கூடாது என்று மருத்துவ சஞ்சு மகா முனிவரை தூது அனுப்பிவிட்டாராம். இதை உடனே நாங்கள் செய்தோம். அனைவரும் ஒப்புக்கொண்டு நீங்கள் மாமா கோபாலக்கண்ணனை ஒரு மகனாக நிறுத்தோம். அப்படி நிறுத்தி அவரை சாத்த தூதனாக தூது அனுப்பினோம். அப்படி சென்று மாமா கோபாலக்கண்ணன் இரியலை கண்டு அறுதி வார்த்தை கேட்டதற்கு என்ன சொல்லியிருக்கிறார்? அந்த பாண்டவனுடைய 7 கிலோனி சேனையும் என்னுடைய 11 கிலோனி சேனையும் அவரவர் களத்திலே ஆயுள் தாங்கி யுத்தமிலே யார் யார் வெற்றி அடைகிறாரோ அவரது இந்த நாடு சொந்தமாட்டும் என்று சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார் மாமனிடம். இதை ஓடி ஓடி வந்து மாமா சொன்னார் கோபாலக்கண்ணன். இதை கேட்டவுடனே நாங்கள் அனைவரும் யுத்தத்திற்காக கிளம்பினோம். மாமா தடுத்தார். நீங்கள் யுத்தத்திற்காக செல்கிறீரே, உங்களோட படபலம் கம்மி. 7 கிலோனி சேனை, அவர்கள் இருப்பது 11 கிலோனி சேனை. இதை வெல்ல முடியாது. ஆகையால் ஓரத்திலே 6 விதமான உயிருள்ள பொருள் இருக்கிறது. அந்த பொருளை பறித்து வந்தோம் என்றால் நம்முடைய சேனா சேனையை சென்று அதம் செய்தால் 11 கிலோனி சேனையை மடிக்கலாம் என்றார் மாமா. அது எங்கே இருக்கிறது மாமா சொல்லுங்கள், நாங்கள் சென்று அவர்களை கேட்கிறோம். அவன் கொடுத்தால் வாங்கி வருகிறோம், இல்லை என்று அடித்து பிடிங்கி வருகிறோம் அப்படி என்று சொன்னான். அதற்கு என்ன சொன்னா தெரியுமா? அவனிடம் சர்வ ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும். அப்படி சென்றால் கொன்றத்தால் மாற்றிடுவான் அப்படி என்று என்ன சொன்னார்? எங்கள் விமானன் விரைவு தலைவனாக 7 காட்டை வெட்டி 4 கட்டு போட்டு ஒரே சமயமாக தலை சுமந்து அகல்களை விட்டுமதி அனுப்பி வைத்தார். என்ன எடுத்தார்? கண்டிப்பா நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நீ சென்று அழகு வாழ்ந்த பெண்ணாக மாற வேண்டும் என்றார். ஆமா. அப்படி ஏன் மாமா அழகு வாழ்ந்த பெண்ணாக என்ன மாற சொல்கிறாய் அப்படி என்று கேட்டேன். அந்த போத்ராஜா இருக்கின்றானே, இதுவரையிலே பெண்ணை முகத்தையே பார்த்தவன் அல்ல. ஆமா. அதனால் அழகு வாழ்ந்த விசித்திரமான பெண்ணாக உருமாறி நீ எடுக்க வேண்டும். நான் உங்கள் இருவரை பெற்ற தாயாக மாறுகிறேன். விஜயன் என்பதை விடுத்து விஜயாம்பாலாவா, நான் கிருஷ்ணன் என்பதை விடுத்து கிருஷ்ணாம்பாலாக வருகிறேன். நாம் இருவரும் அந்த நாட்டுக்கு சென்று அவன் முன்னே நின்று ஆடி பாடி காமோலில் சிக்க வைத்து அவர் இருக்கக்கூடிய பொன் பொருளை அனைத்து வாங்கி வர வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதற்கு நான் இப்பேற்பட்ட சௌந்தரிய ரூபம் எடுத்து வருகிறேன். அந்த போத் ராஜா மணக்குவதற்காக நான் என்ன நடந்து வருகிறேன்? தங்க ஒட்டியானும் காப்பு சைன் எப்பேற்பட்ட ஆடைகள் இதையெல்லாம் வளர்ந்து கொண்டு வருகிறேன். அது மட்டுமல்ல, அவனை மயக்குவதற்காக என்னென்ன மலர்களை சொல்ல வேண்டும்? மல்லிகை முல்லை மல்லி முல்லை பாரி இருவாட்சி கோங்கு மந்தார பாரிசாதம் என்று சொல்லக்கூடிய உயர்வான ஜாதி மலர்களா பறித்து ஆரமாக தொடுத்து கார்மேக போன்ற கூந்தலை சொல்லிக் கொண்டு வருகிறேன். இதில் எதற்காக? மன்னன் தன்னை
இருக்கு மாமா. மாமா எப்படி குறையும் இல்லாம வாழ வேண்டும் எழுந்து ஆகட்டா. இந்த ஊர் எப்படி இருக்கிறது? அப்ப தியாகத்தை சொல்லிட்டான் பாரு. டேய் அழகா இருக்குடா. அதனால என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? வேற வச்சு ஊர போகணும். பேர்த்தா 11 பேர் இருக்க மாமா. இன்னொரு பேர் 12வது பேர் வைக்க போறாங்க. சரி என்ன பேரு? ஏய் எனக்கு வந்து கிருஷ்ணம்பா கிருஷ்ணம்பா வெத்து கிருஷ்ணம்பா நல்லா இருக்குது. இவனுக்கு விஜயன்மன் விடுத்து விஜயம்பா கரெக்டா இருக்குமா? கிருஷ்ணம்பா விஜயம்பா. டேய் இவன் மகளாகும் பாரு. கன்னியா விஜயம்மா அம்மானு ஓடி வரணும். இப்ப அவன் மகன் நான் அம்மா போனோம். பேராண்டி பேராண்டி பாட்டி பாட்டி கூட வரணும். இப்ப கூப்பிடலாமா? டேய் விஜயம்மா விஜயம்மா ஏ விஜயம்மா ஏண்டா இப்படி மாமா மாமா நாங்க பொண்ணு வச்சியா அந்த மகாராஜா பார்த்தா களை பச்சு ஏண்டா மாமா மாமான்னு சொல்லி வந்த நீ இது வரையும் இப்போ அம்மா அம்மா எப்படி சொல்றது? ஏய் அவன் ஏற்கனவே பெண்ணை பார்க்காதவன். நம்ம ஆம்பளம் தெரிஞ்சிச்சு. சரி அப்படியே ஒழிச்சுக்கும் வாங்கி ஆகட்டாடி மாமா அப்படியே நல்லா முறுக்கி வச்சு கை சரியா அப்படி இல்லை நீட்டு நீ அப்படி இதுதான் சிவனந்தாபுரி. சிவனந்தாபுரி எல்லை வந்துட்டுமா? இதுதான் ஊரே சிவனந்தாபுரி பட்டணம். அப்படியா? பெரிய ஊரு அப்படி இருக்கு. இனிமே தேடணும். நீ போய் சேர்ந்து தேடி போ. இவ்வளவு தூரம் நடக்காதவனை இழுத்து வந்து அப்படியே கால்லாம் வலிக்குது. நீ பொறுப்பா போய் தேட்டு வா. நான் இங்கே உட்காந்துக்கிறேன். டேய் ஓ போமா நான் பாலனை
சரி பாட்டி அவன் வந்தானா விளையாடுறது என்ன தந்தான்னு கேக்குறாங்க அடையாளம். அவன் காட்டு வீரன் போட்டு பாட்டி 7 காட்டை வெட்டி ஐயா ஒரே சுமையா 4 கட்டு போட்டு அம்மா சிவனந்தாபுரம் சென்று வித்து வரணும் வந்தான். உண்மைதான் 7 காட்டை வெட்டணும். ஆமா கண்ணாடி போய் அம்மா குணம் பலசாலி அம்மா பலசாலி. சரி பாட்டியா அருகு எடுத்து வந்தான் அடையாளம் கேட்ட கேளு. பாட்டியா உங்க பையன் பாத்தீங்களா கௌரவ தானா பாட்டியா அவன் கருப்பா சேவப்பான்னு கேக்குறாங்க. டேய் அவன் கண்ணன் காரத்தி கண்ணும் கருத்திருப்பான் உனதான் இருப்பானா ஆனா வலுவோன கட்டழகமான இருப்பான். அவனு யாரும் பாக்கலையா இந்த இருக்கிறாரு இவ்வளோ வலுவா இருப்பாரா ஒரு சமடா ஒரு கட்டி அப்பனா இந்த ஆளு சப்பன்னு சொல்றீங்களா? அவன் பேசுவானா அவன் பேச மாட்டானான்னு கேக்குது இந்த பாட்டி. இது மாதிரி கை போட்டா யாரு விடுவாங்க? யார் விடுவாங்கன்றா விடுவாங்க தொடப்ப கட்டையில அடிப்பாங்க. ஏய் அடிக்கும். ஏய் அவன் கண்ணக்கார பேசவே மாட்டானா விவரமா எங்க எங்க நாய் சித்திரானோ தெரியலையாடா பாட்டியா இதுக்கு மேல என்ன நடக்க முடியாது. எனக்கு அப்படித்தான் ஆயிடுச்சு காலையே வலிக்குதா பாட்டி நீ உட்காந்துனா பாட்டியா உன் பொண்ணு எதுக்குறா துணுக்கு ஜிம்ம கட்டாட்டா கூப்பிடாங்க அவளை கூப்பிடு. என்ன பண்ணீங்கடா பால் குடிக்கிறா ஏன் எங்க அம்மா வெளிக்கிற எப்பறம் பால் குடிக்கிறா உன்னை தொட பச்சா தான் கட்டி விடுண்டா பையா ஒத்து கட்சி பச்சி இருக்கிறாரா டீ ஒல கொதிக்குதான் டீ வந்தா கட்டினா சாவட்டான் இங்க உள்ள என்ன பண்ணியா பாட்டிக்கு ஏண்டா அண்ணங்கடா என்ன பேசுற
என்ன பண்ணா அவன் 20 வயசு கீழே போறான். எங்க அண்ணன் ஜோபி நகர் எழுக்கிறாரு. ஆமா போய் பொறுப்பா தேடி வாங்கினா நாய்க்குட்டி ஒரு மாரி ஓடி வந்து கை வீசுனே. ஆண்டி பாதி வீட்டு தான் சாட முடியும். பூரா நாங்க தெரியாத நேதி நான் புடங்க தேடி போய் அண்ணி பாதி வீதி வராங்க. அதை பாரு கூட்டாடி. ஆமாண்ணா ஆமாண்ணா நான் வேலை வைக்க போறேன். போ போடா ஏன்டா இப்படி கேட்டுற? அண்ணன் தேர்னாது மூஞ்ச உடம்பு சரியில்ல கால் இட்டு போய் மாட்டு ஹாஸ்பிட்டல் ஊசி பண்ணிட்டான்டா. பக்கத்திலே இருக்குதுடா. பால்கார் வார்த்தை சொல்றேன். டேய் வீட்டுக்கு சென்று அண்ணன் இருக்கணும் கொண்டு வந்து கையோடு கொண்டு வரணும். அதனால ஒவ்வொரு வீடியோ கேட்பேன். அந்த வீடியோ எல்லாம் நீ சொல்லணும். சொல்றியா? அண்ணா சரியா? யாரு கேட்க நல்ல போலியா தர்சனம் சத்தமா போடுறாங்க. நல்லா வரீங்க போடுறேன். எங்க அண்ணனா எனக்கு போய் ஏண்டா முதல்ல நீ தானே பெரியவன், நீ கூப்பிடுற முதல்ல. சிறந்த கொஞ்சம் உன்னை ஓசிட்டு கூப்பிட்டுனா அவங்க வரீங்க போடுறேன். டேய் நீ யாரு கூப்பிட தேவையே? அண்ணன் தேடிய கால வலிக்குது. அம்மால போ அந்த ரைட் போவாங்க. நான் ராஜா இந்த நாகராஜ சிவையில எனக்கு ராஜா ஏன் இப்படி கேக்குறா? சரியா மாறு மலை அடிச்சுக்கா, நீ அடிச்சுக்கா. என் மாறு மலை நீ அடிக்காத. ஐயா நான் பெற்ற என் மகனே எனக்கு எதிர ஒரு பள்ளிக்கூடு. உனை போல எனக்கு எழுத ஒரு பிள்ளை இருந்தா இந்த நகரின் சீமையில் நான் எதிராளியை தேட மாட்டோம். ஏன் அந்த பொம்பளைங்க புடிச்சு மல்லு வாங்கி இந்த மாதிரி அமங்கலம் பண்ணீங்க? அப்படியே அப்படி போடுவான். மல்லு வாங்கி கிடக்குறோம். மலடி மலடி பக்கத்துல மலை எனக்கு மலை வாரம் ஊத்து வாரம் பசம் இல்ல எனக்கு மஞ்சள்
நெருங்கி வரும் எனக்கு மஞ்சரைக்க தண்ணியிலே இந்த நாக நதி சீமையிலே எனக்கு பாட்டி சிவனந்தாபுரி பட்டணத்துல வந்து ஏன் ஐவரிங்க ஒன்னும் தெரியல. எங்களை யாருன்னு கேக்குறியே? என்னாரு பண்ணாரு சரிங்கம்மா யாரு? நான் தான் மந்திரி உட்காரவன். ஐயா முக்கரவர முக்கரம் இரு எங்க முக்காதரா மலை ஓரம் பூமி கிட்டு போயா மந்திரி உட்காரவன் பேரு மந்திரி உட்காரவன் மந்தவேலி மந்திரி தபார் கண்ணன் ஆமா என் திரும்பாட்டியா திருமாட்டம் எங்க முகத்தையோ பார்க்க மாட்டோம். ஐயோ பாலா நைப்பாரி நாங்க அழுகுறோம். யார் அழிச்சது? எங்க மன்னர் மன்னர் எத்தனை பிள்ளை இல்ல? மகன் இல்ல, ஒரே பிள்ளை. ஐயா ஒரு மகன் இல்லை என்று நீ அழ வேண்டாம். எங்கள் மன்னரிடம் சென்றால் உங்களுக்கு 1000 மூளை கூட வருவாங்க. இந்த வயசுல எங்க அம்மாளுக்கு 1000 மூளை தருவாங்க. நான் குட்டிக்க பாட்டா சரி வாடா மகாராஜா போலாமா? புறப்படு போலாம். மகாராஜா வா போன வருஷம் கூட துவைச்சாத நான் தான் துவைச்சுக்கிட்டேன். போன வருஷம் இந்த ஒரு வருஷத்துல மூட்டு குச்சி கொண்டா ஏறி இருக்கா. கண்ணும் பசுமும் வந்துக்கிற ஒரு உதாரணம் சொல்றா கண்ணு பாட்டு
ஏய் காமராஜ் அது மட்டும் கிடையாதா? ஏய் யாரு திருப்பி பார்ப்பாங்க நானே திருப்பி பார்ப்பேன். ஆனந்தமாக மகிழும் புயலை எப்படி கூப்பிடுறது காட்டுகிறதோ ஆயிரம் குயிலும் கத்துக்கிறானா காக்காய் ஆனே கரு கரு வாசனை எவ்வளவு இருக்குதா? ஏய் வாசனை பூ வாசனை வருதுடா பள்ளி மகாராஜா ஒரே மூத்திரமா போயிடுச்சு. இந்த மயப்பாஞ்சான ஒரே பீய மூத்திரமா ஏதோ மெட்டிக்கார புண்ணியத்துல வந்துட்டீங்கன்னா அந்த காரணம் என்னன்னு வச்சுக்கா நீ நாடகமே ஆடிக்க மாட்டேன் தெரிஞ்சுக்கா சரி எந்த ஊரு எந்த தேசம் எங்க ஊரே வந்து கொலையாக அழைக்கக்கூடிய காரணம் என்ன ஓ ஐயோ நாடே நகர் ஐயோ எனக்கு ஒரு பிள்ளை இருந்துச்சு. ஏய் பிள்ளையாண்டி அங்க போறியா? பிள்ளை அங்க போய் போறியா? ஏய் பிள்ளையா தரமான குத்தம் கட்டி போறேன். நிறைய பிள்ளை பிள்ளை இருந்தா பிள்ளை பிள்ளை சரி உனக்கக்கூடிய வார்த்தையை செவியேற்றால் ஒரு மொட்டை வார்த்தை ஓ அடையாளம் எதனால வந்தா என்ன பண்ணா என்ன தேவத்தை எதுக்கு வந்துக்கிறா 7 காட்டை வெட்டி 4 கட்டு போட்டு அம்மா சிவனந்தாவை சென்று விட்டு வரை நம்ம அந்த ஊர்தான் சொல்லாத நாய் கிடைக்குது மகிழ்ச்சி கட்சிய மணலாச்சு ஏகப்பட்ட வருஷம் ஆகி போச்சு அது நாய் மூத்திரமே முத்து போயிருந்தான் ஆமா அது என் மகன் விரவு வைக்க விட்டோம் வைக்கவும் சாயிட்டு இருக்கோம் அதுக்கு என் மகள் என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க எங்க கேட்கலாம் மகன் எங்க எங்க என் மகள் ஐயோ அண்ணா ஐயா பந்தடிக்கு மாறி உட்காரி ஐவா அம்பேத்கர் மகனே நீ படிக்கிறவனே உன் படுப்பு முடிஞ்சு போச்சு என் மகனே
நீதான் சேவல் சேவல். மகாராஜா என்ன ஆச்சு? ஏய், இத்ரா, நீனா செம்மண்ணு கடிச்சு மாறுவா. ஏய், அது இது வந்து செலவு பண்ணுற மகாராஜா குத்துறியா நான் ஃபுல்லா குத்துவா யாரர் பையன் ஐவாதம்மா நாகநதிக்கு வந்துக்கிறீங்களா நாகநதிக்கு வந்துக்கிறேன். நீ மூலகாட்டுக்கு போய் வாங்கியா? ஒரு வேற ஒண்ணு போட்டு போந்தா சரி கொடு. குட்டி அம்மா போட்டு விட